ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடியில் நிறைய முட்டு வச்சு அதிகமாக பூ பூக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சரியான பராமரிப்பு ரோஸ் செடிக்கு கொடுக்கணும். பராமரிப்பும் நல்ல சத்தான உரங்கள் கொடுத்தா தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். ரோஸ் செடிக்கு என்ன உரங்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ரோஸ் செடி பராமரிப்பு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய உரங்களுக்கான ஐடியா கிடைக்கும். எல்லாமே வீட்டில் தயாரிக்கக்கூடிய உரங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். ரோஸ் செடியை நம்ம நடவு செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த மண்கலவையில் வேப்பம் புண்ணாக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நடவு செய்யலாம். ஏற்கனவே நடவு செஞ்ச செடியாக இருந்ததுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்க மண்கலவையில் அடி உரமாக கொடுங்க. ரோஸ் செடியில் காய்ந்த இலைகள் பூக்கள் எல்லாம் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. முதல்ல புது செடி வாங்குறீங்கன்னா அதுலேயும் பூ மொட்டி இருந்தாலுமே அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதோட ஆற்றல் எல்லாத்தையும் அது வேர் ஊனி வளரத்துக்காக மட்டுமே அது செலவு செஞ்சால் செடி சீக்கிரமாக நமக்கு வேர் ஊனி வளர ஆரோக்கியமாக அதோட வளர்ச்சி இருக்கும். அடுத்ததாக புது தளிர்கள் வளரும் பொழுது நிறைய பூச்சி தாக்குதல் வரும். இந்த புது தளிர்களை பூச்சி தாக்குதல் வரும். இந்த தொல்லை இல்லாமல் இருக்க வேப்ப இலையை பூண்டோடு சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டு தண்ணி கலந்து அந்த தண்ணியை நல்லா செடியோட எல்லா பாகங்கள்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மொட்டுக்களை பூச்சி எதுவுமே தாக்காமல் நமக்கு பூ பூக்கும். இல்லைன்னா பூச்சிகள் இருந்தால் அந்த மொட்டுக்கள் வளரவே வளராது. வளராமல் மொட்டெல்லாம் கொட்டிடும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நீங்கள் பூண்டு தோலியும் இந்த ரோஸ் செடிக்கு அடி உரமாக கொடுக்கலாம். வேர் பகுதியில் எந்த பூச்சி தாக்குதலும் வராமல் இருக்க இதுவும் ரொம்ப நல்லது. வேர் புழுக்கள், அடுத்ததாக வேர் அழுகல் நோய் இதெல்லாம் வராமல் செடி நல்லா ஆரோக்கியமாக, அதாவது வளர்ச்சி தடைப்படாமல் நல்லா வளரும். செடியில் இருக்க காய்ந்த இலை, அடுத்ததாக காய்ந்த கிளைகள், மஞ்சளாக இருக்கக்கூடிய இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் செடி அடுத்த வளர்ச்சியை நோக்கி நல்லா ஆரோக்கியமாக வளரும். செடிக்கு 6 மணி நேரம் வெயில் இருக்கணும். அப்போ தான் பூவும் பூக்கும், மொட்டுக்கள் வச்சு பூ பூக்கும். இந்த வெயில் காலையிலேருந்து கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. அதாவது முழு நேர வெயில் இருக்க இடத்துல வைக்காமல் ஒரு 6 மணி நேரம் வெயில் இருக்க இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி செடிக்கு இடம் மாற்றக்கூடாது ரோஸ் செடிக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.